ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா கோஸ்ட்டு அபி கோஸ்ட்டுன்னு என்ன பேய் அப்படின்னு கேட்குறீங்களா? பேய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கோஸ்ட்டு அபி அப்படின்னா ஆப்கான் பாஷையில் வேக வைத்த இறைச்சி, வேக வைத்த மாட்டு இறைச்சின்னு சொல்லுவேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டான ரெசிபி. இது நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கிலோ பீஃப் எலும்போட வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 8 பல் பூண்டு 2யும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த 1/2 கிலோ பீஃபை எலும்போட போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு தேவையான உப்பு போடுங்க. உப்பு போட்டு ஒரு பரட்டி தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு அது குக்கர் மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பீஃப்னால 8 விசில் விட்டால் தான் நல்லா சாஃப்ட்டாக வரும். கறி எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஊர் ஸ்டைலில் சொன்னால் உப்பு கறி அவிய கறி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உப்பு கறி அவிய கறின்னு தமிழில் வச்சா யார் பார்க்குறீங்க? அதனால தான் தமிழ் ஆப்கான் ஸ்டைலில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா, ரொட்டிக்கு ஆப்கானில் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதை மட்டன்லேயும் செய்யலாம், மட்டனில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். கறி பாருங்கள் அப்படியே பூவாக வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அப்படியே குக்கர்லேருந்து எடுத்தோடனே சாப்பிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.